சமைச்சு இங்கே எடுத்துட்டு வந்துக்கிறீங்களா? எங்க கொடுங்க பாப்போம், நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். கொஞ்சமா. வேற லெவலுங்க. உண்மையாவே ரொம்ப அருமையா இருக்குங்க. செம்ம. நீங்களா சமைச்சீங்க? கையை கொடுங்க. உங்களுக்கு ஒரு கிஸ். இந்த சமைச்ச கைக்கு ஒரு கிஸ். சிஎம் சார் உங்களுக்கு ஒரு கிஸ். இந்த கிஸ் உங்களுக்கு அப்படின்னு டிடி ஓவர் ஆக்டிவ் பண்ணாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? சத்துணவு தந்த நாயகன் மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிடி மேடையில நின்னுக்கிட்டு ஏதோ ஒரு அம்மா எங்கேயோ ஒரு சங்கீதா ஹோட்டல்லயோ இல்ல கீதம் ரெஸ்டாரண்ட்லயோ வாங்கிட்டு வந்த சாம்பார கப்புல ஊத்தி கொண்டு கொடுத்துருக்காங்க அந்த அம்மா கிட்ட. அந்த அம்மா எடுத்துட்டு இவங்கள்ட்ட நீட்டுது. அதை டிடி ஒரு முடக்கு வாங்கி குடிச்சிட்டு அமிர்தம் போல இருக்கிறது, தேன் போல இருக்கிறது, அப்படியே அந்த சுவை நரம்புகள்லாம் என்ன தூண்டி விட்டு ஆகாயத்துல பறக்க வைக்கிறது அப்படின்னு அரசு பள்ளி சாம்பார் அவ்வளவு அருமையாக இருக்கிறது. இதை கொடுத்த சிஎம் ஸ்டாலின் சாருக்கு ஒரு உம்மா, இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு உம்மா, இந்த சமைச்ச கைக்கு ஒரு உம்மா அப்படின்னு ஏரோப்ளேன் கிச மூளைக்கு பறக்க விட்டாங்க அந்த மேடையில டிடி. எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, நேத்து கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் இருக்கக்கூடிய நகராட்சி நடுநிலை பள்ளியில மதிய உணவு சாப்பிட்டு கிட்டத்தட்ட 43 மாணவர்கள் வாந்தி பேதி மயக்கம் போயிருக்கிறது. அவர்களை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்காங்க. பார்க்கும் போதே நெஞ்சு பதறுது அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது. என்னமோ ஏதோ ஒரு நாட்டுல போர் நடைபெற்று அந்த போர்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவசரமா சிகிச்சை கொடுக்கிற மாதிரி நம் வீட்டு பிள்ளைகளை அங்கே படுக்க போட்டு அவசரமாக அப்படியே மருத்துவர்கள் அங்கே இங்கே ஓடி பார்க்கும்போது நமக்கு பதறுது. நம்ம தமிழ்நாட்டிலேயா இப்படி நடக்குது? நம்ம பிள்ளைகளுக்காக, அந்த ஏழை எளிய பிள்ளைகளுக்கா இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும் போதே அந்த காணொலிகள் நம் நெஞ்சை உலுக்குகிறது. அதை பற்றிதான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பேச போகிறோம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்ததா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். அந்த காணொலியை நான் போடுறேன் பாருங்களேன். காணொலியை முழுமையா பாத்தீங்களா? பதறாங்க, நர்ஸுகள் பதறாங்க, டாக்டர்கள் பதறாங்க, அங்க இங்க ஓடி போயிட்டு ஒவ்வொரு மாணவனையும் கவனிக்கிறாங்க. அதை பார்க்க நமக்கு நெஞ்செல்லாம் பதறுது. இந்த அரசை நம்பி, இந்த மானங்கட்ட திமுக அரசை நம்பி நம்ம வீட்டு பிள்ளைகளை கொண்டு போய் அரசு பள்ளியில சேர்த்தா, என்கிட்ட காசு பணம் தான் நான் தனியார் பள்ளிக்கு போயிருப்பேன். என்கிட்ட ஒண்ணு இல்லாததானதாயா இந்த அரசு என்னை காப்பாத்தும், நான் ஓட்டு போட்ட அரசு இந்த என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அரசு பள்ளிக்கு என் பிள்ளையை அனுப்புறேன். இப்படி கூப்பிட்டு வச்சு கொல்லுறீங்களேயா, நீங்க பள்ளிக்கூடம் நடத்துறீங்களா இல்ல இறைச்சி கூடம் நடத்துறீங்களா அப்படின்னு அந்த ஏழை எளிய குடும்பத்தினர் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? உங்களை நம்பிதாயா நாங்க அனுப்புறோம் எங்க பிள்ளைங்களை. நீங்க நல்லா பாத்துக்குவீங்க, ஆசிரியர்கள் நல்லா பாத்துக்குவீங்க, அரசு சோறு போடுதுனாக்க அது சுத்தமாக சுகாதாரமான சோறா இருக்கும் அப்படின்னு நம்பிதானே எங்கள் பிள்ளைகள் சாப்பிடுறாங்க. அதுல போய் இப்படி கவனக்குறைவாக ஊழல் செஞ்சு இன்றைக்கு அங்க 43 பிள்ளைகள் இன்றைக்கு வாந்தி மயக்கம் எடுத்து கிடக்குறாங்களே ஹாஸ்பிட்டல்ல. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு, யார் பதில் சொல்லுவது? மு க ஸ்டாலின் சொன்னாரு, 234 தொகுதியிலையும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலுமே போய் நேரடியாக பார்வையிட்ட ஒரே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யார் தெரியுமா? எங்கள் அன்பின் மகேஷ் அப்படின்னு பெருமையா சொன்னாரு. 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாரு. இன்னைக்கு நாறுது, சந்தி சிரிக்குது. இன்னொரு வீடியோ போடுறோம் பாருங்க. ஓகே 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 எல்லாருக்குமே பிரியாணி ரெடியா இருக்கு. ஓகே ஓகே, நன்றி. பாத்தீங்களா? மட்டன் பிரியாணி. யாருக்கு மட்டன் பிரியாணி? திமுகவினுடைய கற்பழிப்பு பிரிவை சார்ந்தவர்களுக்கு, திமுகவினுடைய கூலிப்படை பிரிவை சார்ந்தவர்களுக்கு, திமுகவினுடைய போதை பொருள் கடத்தக்கூடிய பிரிவினர்களுக்கு மட்டன் பிரியாணி மாநாடு. இவருங்க மாநாட்டுல மட்டன் பிரியாணி. அது மட்டுமா, ஸ்நாக்ஸ் பேக்,
அந்த ஸ்நாக்ஸ் பேக்ல தண்ணி தண்ணி எப்படி தண்ணி தண்ணி, அப்புறமா அதுல மிச்சரு, சைடிஸ், அப்புறம் சிக்கன் பீஸ், காசு எல்லாம் வச்சு, வாட்டர் பாட்டிலா வச்சு ஸ்நாக்ஸ் பேக். 10 லட்சம் பேரை நாங்க கூப்பிட்டுட்டோம். 10 லட்சம் பேருக்கு ஸ்நாக்ஸ் பேக் எவ்வளவு ஆச்சு? அந்த 10 லட்சம் பேருக்கு மட்டன் பிரியாணி எவ்வளவு ஆச்சு? இந்த திமுகவால் தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனையே இங்க தமிழ்நாட்டில் நடக்குது. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய இந்த திமுக ஊப்பிகளுக்கு ராஜ விருந்து மட்டன் பிரியாணியோட, ஆனா நம் வீட்டு பிள்ளைகளுக்கு பழைய அரிசியில சோறு, புழுத்து போன பருப்புல சாம்பார். டிடிய ஒரு நாள் கூட்டுறது உட்கார வச்சு, அதாவது அந்த கவுண்டமலையான கவர்மெண்ட் ஸ்கூல்ல சாப்பிட்டாங்கல்ல சாப்பாடு, அத யாராவது ப்ளீஸ் ஏதாவது கொரியலையாவது அனுப்பி விடுங்கயா, இல்ல ஏதாவது பஸ்லயாவது போட்டு விடுங்க, நான் இங்க டிரைவர் வாங்கிக்கிறேன், போய் டிடி கிட்ட எடுத்துட்டு போய் இந்தாமா இதுல ஒரு ஸ்பூன் எடுத்து குடிமா அப்படின்னு கொடுப்பாக்குறோம். குடிச்சிட்டு அப்ப சொல்லட்டும். வெக்கமே இல்லாம மு.க. ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய அந்த எலும்பு துண்டுக்காக அன்றைக்கு டிடி அந்த மேடையில கூவனாங்க. ஆனா இன்றைக்கு நிலைமை என்ன? 43 நம் பிள்ளைகள் மயக்க அடிச்சுட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாங்க. இது இன்னும் புதுசா நடந்தா பரவாயில்லைங்க, இது தொடர்ச்சியாக நடக்குது. ஏதோ புதுசா நடந்தா கூட ஏதோ ஒரு கவனக்குறைவுங்க, சமையலர் ஏதோ கவனக்குறைவா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது புதிதாக நடக்கவில்லை. நான் ஒவ்வொரு சம்பவத்தையும் ஆதாரத்தோடு தேதி வாரியாக எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க நான் குறிப்பிடுறேன் பாருங்க, தேதி வாரியாக. அப்பதான் உங்களுக்கு புரியும் இது தொடர் சம்பவமாக நடந்துட்டு வருது. இந்த பள்ளி மாணவர்களுக்கு சோறு போடுறன்ற பேர்ல மிகப்பெரிய முறைகேட்டினை இந்த திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறதுன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். செப்டம்பர் 2021 திருச்சியில அங்கு ஒரு அரசு பள்ளியில 23 மாணவர்கள் அந்த அரசு பள்ளி சாப்பாடு சாப்பிட்டு மயக்கம் அடைந்தார்கள். நவம்பர் 2021 காஞ்சிபுரத்துல 6 மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் சாப்பாடு சாப்பிட்டு மயக்கம் அடித்து விழுந்தார்கள். பிப்ரவரி 2022 பெரம்பலூர்ல 25 மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்டு மயங்கி விழுந்தார்கள். 2021 டிசம்பர்ல கடலூர்ல 13 மாணவர்கள். 2022 ஆகஸ்ட் விழுப்புரத்துல 27 மாணவர்கள். 2022 அக்டோபர் அரியலூர்ல 13 மாணவர்கள். 2022 டிசம்பர் திருவண்ணாமலையில 37 மாணவர்கள். 2023 பிப்ரவரி நாகப்பட்டினத்துல 13 மாணவர்கள். 2023 செப்டம்பர் திருப்பத்தூர்ல 19 மாணவர்கள். 2023 டிசம்பர்ல ராணிப்பேட்டையில 19 பள்ளி மாணவர்கள். 2024 மார்ச் திருவள்ளூர்ல 10 மாணவர்கள். 2024 ஆகஸ்ட் தூத்துக்குடியில 13 மாணவர்கள். 2024 செப்டம்பர் செங்கல்பட்டுல 17 மாணவர்கள். 2025 பிப்ரவரி தர்மபுரியில 7 மாணவர்கள். 2025 ஜூன் கடலூர்ல 3 மாணவர்கள். 2025 ஆகஸ்ட் ஹொசூர்ல 22 மாணவர்கள். 2025 செப்டம்பர் கள்ளக்குறிச்சியில 47 பேரு, 47 மாணவர்கள். தஞ்சாவூர் 2026 பிப்ரவரி மாசம் 15 மாணவர்கள். இப்ப 2026 மார்ச் இந்த நேத்து கோயம்புத்தூர்ல 43 மாணவர்கள் மயக்கம் அடைந்து அரசு போடக்கூடிய அந்த சத்துணவுன்னு நம்பி அதை சாப்பிட்டு மயக்கம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களுடைய லிஸ்ட் இது. இது தொடர் கதையாக இருக்கிறது. ஏதோ புதுசா நடக்குது அப்படின்னாக்க யாரோ ஒருத்தவங்க கவனக்குறைவா பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது தொடர்ச்சியாக நடந்து வருவதை பார்க்கும் பொழுது எங்கேயோ குறைபாடு இருக்கிறது. இந்த திமுக அரசு பேரு வச்சியே நாய்க்கு சோறு வச்சியான்ற மாதிரி திட்டங்களுக்கு வக்கணையாக பேர் வைப்பார்கள். ஆனால் அந்த திட்டத்தை இவர்கள் ஃபாலோ பண்ண மாட்டார்கள். சரியாக நடைபெறுகிறதா? தரமான உணவுகள் கொடுக்கப்படுகிறதா? வேளா வேலைக்கு கொடுக்கப்படுகிறதா? இவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள சத்துள்ளவான உணவுகள் பட்டியல்கள் மாற்றப்பட்டு கொடுக்கப்படுகிறதான்னு ஒருபோதும் கண்காணிக்க மாட்டானுங்க. காலை உணவு திட்டம் அப்படிதான் கொண்டு வந்துட்டு இப்ப மு.க. ஸ்டாலின் அந்த மாநாட்டுல திருச்சியில நடந்த அந்த கன்றாவி மாநாடு இருக்குல்ல, அதுல என்ன தெரியுமா பேசினாரு? நான் கொண்டு வந்த திட்டங்களை மாற்ற நினைத்தால் தமிழ்நாடே வெகுண்டு எழும் அப்படின்னு பேசினார். அதுல காலை உணவு திட்டமும் ஒண்ணு. இன்னைக்கு நீ போட்ட திட்டத்துல நீ காலை உணவு திட்டம் யாராலையும் மாத்த முடியாது, அதை மாத்தினா தமிழ்நாடே வெகுண்டு சொல்லுவாங்கல்ல. இப்ப பார் 43 பேரு மயக்கடிச்சு காட்டுட்டாங்க. இப்பவும் தமிழ்நாடு வெகுண்டு எழவில்லை. ஏனென்றால் இந்த ஊடகங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கவில்லை. ஒருவேளை இந்த ஊடகங்கள் நடுநிலையாக நேரத்தை போய் சேர்த்திருந்தா நிச்சயம் இது பேசுபொருளாக ஆயிருக்கும். ஆனா அதிமுக ஐடிவிங்கும் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சுட்டி காட்டிய பிறகுதான் ஒரு சில செய்தி ஊடகங்கள் இந்த செய்தியை எடுத்தாங்க. ஏன்? எலெக்ஷன் வந்துருச்சு, இந்த செய்தி இப்ப போட்டா அவருடைய எஜமானர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கோபித்துக் கொள்வார்,
தங்களுக்கு போடக்கூடிய எலும்பு துண்டுகள் வராமல் போயிடும். அதனால மூடி மறைச்சிட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு சுட்டிக்காட்டி காட்டமாக கண்டனம் தெரிவிச்சிருக்கார். இப்படி ஒரு சோறு போடுறதுக்கு நீ போடாமலே இருக்கலாம். போட்டு எங்க வீட்டு பிள்ளைகளை சாவடிக்கிறதுக்கு எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு உயிர் தான் முக்கியம். எங்களுக்கு போடு, அதை தரமா போடு. இந்த மாதிரி விஷம் வச்சு கொல்றதுக்காக எங்க வீட்டு பிள்ளைகளை நீங்க இந்த மாதிரி ஸ்கூலுக்கு கூப்பிடுறீங்க. இவனுக்கு பண்றது எங்களுக்கு திட்டமிட்டு இவர்கள் செய்யக்கூடிய சதியான்னு எங்களுக்கு தோணுது. ஏன் தெரியுமா? திமுக அத்தனை பேரும் பள்ளிக்கூடம் நடத்துறான், ஸ்கூல் நடத்துறானுங்க. அரசு பள்ளியில இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையை தொடர்ச்சியா நிண்டி விட்டுக்கிட்டே இருந்தா அரசு பள்ளி பக்கம் போக மாட்டாங்கல்ல. தனியார் பள்ளிகளுடைய கல்லா ரம்பு இல்ல, அதுக்கு ஒருவேளை இவனுக்கு திட்டமிட்டு இதை செய்யறாங்கன்னு தோணுது. ஏனென்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் கிட்டத்தட்ட 235 பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய புதிய தனியார் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டு வருகிறது. திமுகவினர் திறந்து கொண்டு வருகிறார்கள். அது எப்படி இதுமீங்களா? தனியார் பள்ளிகள் மட்டும் பெருகுகிறது, அரசு பள்ளிகள் எல்லாம் மூடிக்கிட்டே போறீங்களே எப்படி? இந்த மாதிரி சோத்துல இந்த மாதிரி எதையாவது கலந்து விட்டு அவங்கள மயக்கம் போட வச்சு சாவடிக்க பிளான் போட்டா இப்படிதான் நடக்கும். தரமில்லாத உணவை கொடுத்து அவர்கள் மயக்க அடிச்சு வீந்தாக்க பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளை அரசு பள்ளியை நம்பி அனுப்புவாங்க? அப்ப தனியார் பள்ளிகளுக்கு தான் அனுப்புவாங்க, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. இது எவ்வளவு பெரிய பொருளாதார சுமை அந்த குடும்பத்தின் மீது ஏற்படுத்தும் என்பது இவர்களுக்கு தெரியாதா? அப்ப இதையெல்லாம் திட்டமிட்டு செய்கிறார்களோ என தோன்றுறது. ஏன்னா பல அரசு பள்ளிகள்ல இன்றைக்கும் போதுமான ஆசிரியர்கள் கிடையாது. ஆசிரியர் இல்லாத பள்ளிக்கூடத்துக்கு எப்படியா பிள்ளைய அனுப்ப முடியும் பெற்றோர் கேட்கிறாங்க. கேட்பது நியாயம் தானே? நியாயமாகத்தானே கேட்கிறார்கள். சொல்லுங்க பாப்போம். அப்புறம் எப்படி அரசு பள்ளி வளரும்? அரசு பள்ளியை இவர்கள் திமுக அரசு எதற்காக பயன்படுத்துகிறது என்றால் ஏதாவது டெண்டர் விட்டு கமிஷன் அடிக்க தான் பயன்படுத்துகிறார்கள். மற்றபடி அரசு பள்ளி மாணவர்கள் வளரணும் என்றோ அவர்கள் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்றோ இந்த திமுக அரசு உழைக்கவில்லை. அதற்கு இத்தனை உதாரணங்கள் எல்லாம் சாட்சி. எந்த தனியார் பள்ளிக்கூடத்திலேயாவது மாணவர்களை கக்கூஸ் கழுவு விட்டுருக்காங்களா? ஆனா இந்த திமுக ஆட்சியில அரசு பள்ளி மாணவர்களை கக்கூஸ் கழுவு விட்ட வீடியோ எத்தனை வந்துச்சு? எத்தனையோ தனியார் பள்ளிகள் மாணவர்களை வேலை வாங்காம வச்சிருக்காங்க. ஆனால் அரசு பள்ளிகள்ல மாணவர்களை வேலையாட்களை போன்ற நடத்தக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறதா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். அப்ப இந்த திமுக அரசு என்ன நினைச்சுக்கிட்டு செயல்படுது? அரசு பள்ளியை உண்மையாகவே தரம் உயர்த்தணும்னு நினைக்குதா? அந்த தமிழ்நாடு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு ஒரு தரமான கல்வி கிடைக்கணும்னு நினைக்குதா? அல்லது தனியார் நிறுவனங்களுடைய கல்வி கூடங்கள், குறிப்பா திமுகவினுடைய கல்வி கூடங்கள் பெருகணும் என்பதற்காக உழைக்கிறதா இந்த திமுக அரசு, இந்த தமிழ்நாடு அரசு, இந்த பள்ளி கல்வித்துறை, அன்பில் மகேஷ்? சொல்லுங்க பாப்போம். அப்போ இவர்கள் இதை திட்டமிட்டு செய்வதை போலவே தோன்றுகிறது. இப்ப திரும்ப அந்த பள்ளிக்கூடத்துக்கு பசங்களை நம்பி அனுப்புவாங்களா? எப்பா நீ அங்க போய் சாப்பிடாதப்பா, நீ பட்னியா கூட வாப்பான்னு சொல்லி அனுப்ப வாய்ப்பு இருக்கு. இந்த அச்சத்தை எல்லாம் போக்குவது யார்? அப்ப இந்த லட்சணத்துல இருக்கு. அப்ப ஒண்ணுத்துக்குமே உதவாத தமிழ்நாட்டுல அவ்வளவு அராஜகம் ரவுடிசம் பண்ணக்கூடிய இந்த திமுக உடன்பிறப்புகளுக்கு மட்டன் பிரியாணி, எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பழைய கஞ்சி கூட இல்லையா? பள்ளி விழுந்த கஞ்சை கொடுத்து கொல்ல பாக்குறீங்க. இது கொலைகார திமுக அரசு. அந்த மாணவர்கள் நல்லபடியாக உடல் நலம் பெற வேண்டும், அவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும். ஏதேனும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் கூட அதற்கு மு.க. ஸ்டாலின் நேரடி பொறுப்பு. அவ்வளவுதான். அந்த மாணவர்களுக்கு தரமான உரிய சிகிச்சை கிடைப்பதை இந்த தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும். இந்த அரசு பள்ளிகள்ல இது போன்ற தவறுகள் இனி நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டியது இந்த அரசினுடைய கடமை. நன்றி.